உலகின் வல்லரசான அமெரிக்கா கூட முழுமையாக வெற்றி பெற முடியாத ஒரு போர். அதுதான் வியட்நாம் போர். முன்பு வியட்நாம் பிரான்ஸ் ஆட்சிக்குள் இருந்தது. 1954ஆம் ஆண்டில் நடந்த டியன் பியன் பு போராட்டம் பிறகு நாடு 2 பகுதிகளாக பிரிந்தது, வட வியட்நாம் மற்றும் தென் வியட்நாம். வட வியட்நாம் கம்யூனிசத்தை கொண்டு முழு நாட்டையும் ஒன்றிணைக்க முயன்றது. இதற்கு எதிராக அமெரிக்கா தென் வியட்நாமுக்கு ஆதரவாக போரில் குதித்தது. ஆனால் இந்த போர் சாதாரணமல்ல. கொரில்லா படைகள் காட்டுகளில் மறைந்து திடீர் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்கா மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் எதிரியை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. 1968ஆம் ஆண்டில் நடந்த டேட் ஒஃபென்சிவ் இந்த போரின் திருப்புமுனையாக அமைந்தது. இதனால் அமெரிக்க மக்களிடையே கூட இந்த போருக்கு எதிர்ப்பு அதிகரித்தது. பல ஆண்டுகள் போராடிய பிறகு 1973ஆம் ஆண்டில் அமெரிக்கா தனது படைகளை திரும்பப் பெற்றது. இறுதியாக 1975ஆம் ஆண்டில் வட வியட்நாம் வெற்றி பெற்று நாடு ஒன்றிணைந்தது.